2 நாள் 3 நாள் கேப்பில் போடுவோம். இன்றைக்கி ரொம்ப கேப் ஆகிடுச்சு, 5 நாள். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மதுரை சீரீஸ். அடுத்த வாரம் மதுரைக்கு போகிறோம். இது கேட்டே இருக்கீங்க, டயட். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தார் லீன் மசில் பில்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சீஸு, க்ரீக் யோகர்ட்ஸ், ரிக்கவரியும் கரெக்டான டைமில் ரெஸ்ட்டும் விடணும், ஒர்க் அவுட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வால்யூம்லாம் புஷ் பண்ணணும். இல்லையும் ப்ரோட்டீனும் கரெக்டான பேலன்ஸ்டு இருக்கும், ஃபேட்டும் இருக்கும். சொல்லிட்டேன் நானே சென்னையிலேருந்து தான்ட்டு. ஹே கைஸ், ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ நம்ம ஆல்மோஸ்ட் எப்பவுமே 2 நாள் 3 நாள் கேப்பில் போடுவோம். இன்றைக்கி ரொம்ப கேப் ஆகிடுச்சு, 5 நாள். ஏன்னா நம்ம கொஞ்சம் அடுத்த வீடியோஸ்லாம் நிறையா சூப்பர் பிளான் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா மதுரை சீரீஸ். நம்ம அடுத்த ஒரு ஃபேன் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு, மீட் பண்ணணும் ப்ரோ, உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. சரி, எங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் நினச்சேன் சென்னையில் இருப்பாருன்ட்டு. அவர் பார்த்தா சென்னையில் இல்லையா, மதுரையில் இருக்காராம். சரி, எதுக்கு ஃபேனை நம்ம இவ்வளோ தூரம் வர வச்சுட்டு நம்மளே மதுரைக்கு போயிடலான்ட்டு நம்ம அடுத்த வாரம் மதுரைக்கு போகிறோம். ஸோ அடுத்த வாரம் நம்ம மதுரைக்கு போகிறோம். மதுரையில் போயிட்டு அங்கே 2 ஜிம்மில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்புறம் ஒருத்தர் ஃபோட்டோஷூட் கேட்டிருக்காரு. ஸோ அந்த இதுவும் வரும். அப்படியே கொஞ்சம் சைட் சீயிங், அப்புறம் மதுரையில் இருக்க ஃபுட்ஸை கொஞ்சம் அப்படியே வ்ளாக் மாரி பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அடுத்த வாரம் வரப்போகுது. அதனால தான் கொஞ்சம் டிலே. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். என்னென்னா லாங் டைமாக இது கேட்டே இருக்கீங்க, டயட். ஸோ அதுதான் ஒரு டயட்டை ஒரு பிரேக் த்ரூ பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தார் லீன் மசில் பில்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு தேவையானது என்னென்ன? ஃபஸ்ட்டு தேவையானது மேக்ரோஸில் கார்ப்ஸு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு, இந்த 3ம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். ஸோ ஃபேட்டில் என்னென்ன இருக்கும்? குட் ஃபேட்டில் என்ன இருக்கும்? அவகாடோஸ், ஸோ சீஸு, க்ரீக் யோகர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றனால சில இன்னும் ஐட்டம்ஸாக இருக்குது. அதை நம்ம இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு வரப்போதில் அப்படியே பிரேக் த்ரூ பண்ண போகிறேன். எப்படின்னா மீல் 1, மீல் 2, மீல் 3, மீல் 4ன்ட்டு அப்படி உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. கார்ப்ஸில் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் லைக் ரைஸு, சுகர், ஸ்வீட் பொட்டேட்டோ, வேறு என்ன இருக்குது, ஓட்ஸு, ஸோ இந்த மாதிரி. ஸோ ப்ரோட்டீன் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சிக்கன், பீஃப், மீட் கண்டென்ட்ஸ், மீட்டு, ஸோ எக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைட்ரேஷனும் அதில் மேட்டு ஆகிறவங்க அதான் கரெக்டான லெவலில் தண்ணியும் குடிக்கணும், ரிக்கவரியும் கரெக்டான டைமில் ரெஸ்ட்டும் விடணும், ஒர்க் அவுட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வால்யூம்லாம் புஷ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் லீன் பல்க் ஆகும். வெறும் டயட் மட்டும் இருந்தால் எதுவுமே ஆகாது. வெறும் ஒர்க் அவுட் பண்ணாலும் இதுவும் ஆகாது. எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும் தான் சேஞ்ச் தெரியும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. நம்ம மீல் 1 என்ன பண்ணலான்டா, ஸோ ஐ ஹவ் டேக்கன் சம் நோட்ஸ். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே படிச்சுட்டே வரேன். நீங்கள் இதை முடிஞ்ச அளவு நான் டெக்ஸ்ட்டாகவும் போட பார்க்குறேன். இவங்களால அப்படி எனக்கு எடிட் பண்ண தெரியலன்னா அப்படியே சொல்கிறேன். அது ஒரு பேப்பர் பெனில் கூட எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 5 மீலாக பிரிச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மீல்னால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுக்க போகிறோன்னா 3 முழு முட்டை. அது நீங்கள் ஸ்க்ராம்பிள்டாகவும் எடுக்கலாம், இல்லை அவுச்சும் எடுக்கலாம். அவுச்சுன்னா தெரியல, பாயில் பண்ணியும் சாப்பிட்லாம். அது கூட நீங்கள் ஏதாவது லைக் டொமேட்டோஸ், ஸ்பினச்சு, ஆனியன்ஸ், ஸோ அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70 grams ஆஃப் ஓட்ஸ் பாயில் பண்ணி, இல்லைனா சில பேர் சோக்குடு அதான் ஓவர் நைட் ஓட்ஸ் மாதிரி கூட பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அது கூட நம்ம ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பெரிஸ் என்ன போடலான்னா இந்த கிரான்பெரி அதெல்லாம் நம்மளுக்கு இதிலே கிடைக்கும், நம்ம நீல்கிரிஸ் அந்த மாதிரி இதில். ஸோ அதை சாப்பிடலாம். ஸோ மீல் 1 வில் பி 60 grams ஆஃப் ஓட்ஸ், 3 whole eggs. வெறும் ஒயிட் மட்டும் இல்லை, ஹோல் எக்ஸே சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் மீல். செகண்ட் மீல் நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா ஒரு க்ரீக் யோகர்ட். அது க்ரீக் யோகர்ட்னால் நிறைய பேர் தெரியல. நான் சொல்ல வரைக்கும் நான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால தான் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க எங்கன்னா தயிர் தான். அது ஃப்ளேவர்டு தயிர் மாதிரி இருக்கும், சில இதெல்லாம் அன்ஃப்ளேவர்டும் இருக்கும். தயிரே கொஞ்சம் பிடிச்சா அதுதான் க்ரீக் யோகர்ட். ஸோ அது நம்ம நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே இருக்கும் க்ரீக் யோகர்ட்ன்றது. அது ஒரு கப்பு. அது கூட பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸு, வால்நட்டு, ஸோ ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது அந்த இதில் போட்டு அது கூட சாப்பிட்லாம். அது செகண்ட் மீலாக அடிச்சுப்போம். தேர்ட் மீல் என்ன சாப்பிட போகிறோன்னா கிரில்டு சிக்கன் பிரெஸ்ட்டு.
இல்லை டியூனா, இல்லை ஜிலேபினா திலேப்பியா ஃபிஷ்ஷு, இல்லை பீஃப், இது எல்லாமே 200 grams ஆஃப் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது தேர்ட் மீல். அது கூட வந்து ஒரு 150 grams ஆஃப் ரைஸ், ஒயிட் ரைஸ் ஆர் ப்ரௌன் ரைஸ், எனிதிங். ஸோ இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா கூட மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஆர் ப்ரோக்கலி. இது வந்து மீல் 3. மீல் 3 வில் பி 200 grams ஆஃப் சிக்கன், 150 grams ஆஃப் ரைஸ், அதாவது சிக்கன் பீஃப் ஏதாவது 150 grams ஆஃப் ரைஸ். தேர்டு கொஞ்சம் ப்ராக்கலி இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் லைக் பீன்ஸு, கேரட்டு ஏதாவது. ஸோ ஃபோர்த் மீல் இதுதான் நம்ம ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுக்க போகிற மீல், ப்ரீ ஒர்க் அவுட் மீல். இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்கூப் ஆஃப் வே, அது கூட வந்து ஒரு 50 grams ஆஃப் ஓட்ஸ், அது கூட வந்து கொஞ்சம் நட்ஸு இல்லை பனானா போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு ஷேக் மாரி குடிச்சிட்டு ஜிம்முக்கு போகிறோம். ஸோ எதுக்குன்னா இதில் வந்து ப்ரீயில் வந்து கொஞ்சம் கார்ப்ஸும் கொடுக்குறோம், ப்ரோட்டீனும் கொடுக்குறோம், ஃபேட்டுக்கும் கொடுக்குறோம். ஸோ இது போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, முடிச்சுட்டு 2 ஸ்கூப் ஆஃப் போஸ்ட் ஒர்க் அவுட் வே ப்ரோட்டீன் இதை குடிக்கிறீங்க. தேர்டு வீட்டுக்கு வந்து ஒரு 1 hour, அதுக்கப்புறம் டின்னர். அதாவது லாஸ்ட் மீல் என்ன பண்ண போகிறோன்னா சேம் அதே தான், 200 grams ஆஃப் சிக்கன், பீஃப், ஃபிஷ் ஆர் எக்ஸ். எக்ஸ் வந்து ஒரு 10 eggs, அது ஒயிட், அதை 7 whites 3 இது மட்டும் ஹோல் எக்ஸ். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு மீடியம், அது எவ்வளோ சொல்லுது, ஒரு கை ஃபுல் எல்லாமே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இது எடுத்துக்கோங்க. இது ஸ்வீட் பொட்டேட்டோ உங்களால் வாங்க முடியலன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 100 grams ஆர் 150 grams ஆஃப் ரைஸ் கொடுக்கலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாலட் மாதிரி, அதாவது வெஜிடபிள்லாம் ஒரு பொரியல் மாதிரி ஏதாவது பண்ணி இது சாப்பிட்லாம். ஸோ இதுதான் வந்து லீன் பல்க்குக்கான ஒரு பேசிக் ஒரு டயட் சார்ட்டு. ஸோ இதை வந்து சில பேர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நீங்களே வந்து டயட் சார்ட் பண்ணோன்னா நீங்கள் கேலரி சர்ப்ளஸும் சரி, கேலரி டெஃபிசிட்டும் சரி, நீங்களே கால்குலேட் பண்ணலாம். உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு நீங்களே கால்குலேட் பண்ணலாம். அது டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். அதை வச்சு நீங்களே கால்குலேட் பண்ணி உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்களே டயட் சார்ட் செட் பண்ணலாம். ஸோ லீன் பல்க்குக்கு இதுதான் நம்ம இதுவே. ஸோ இதை வந்து நான் 5 meals கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். இன்னும் பசிக்குது எனக்கு அப்படின்னா உங்களுக்கு 6 mealஸாக கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இதை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீல்லையும் ப்ரோட்டீனும் கரெக்டான பேலன்ஸ்டு இருக்கும், ஃபேட்டும் இருக்கும், நம்ம கார்ப்ஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து லீன் பல்க்குக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பேசிக் டயட் சார்ட் இது. ஸோ இது பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை தவிர்த்து சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க ஜங்க்டு ஃபுட்டு. சில பேர்லாம் பார்ப்பீங்க பல்க்கு பார்த்தீங்கன்னா 100 kg போயிடுவாங்க, ஆனால் கட் பண்ணால் பார்த்தா 60 kgல தான் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பல்கிங் இல்லை. க்ளீன் பல்கிங் இந்த சென்ஸ் உள்ள ஜங்க்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து க்ளீனாக இல்லை. அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம பயங்கர பெருசாக இருக்கும் அப்படி இப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் எ ப்ராப்பர் வே ஆஃப் பல்கிங். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் வே, ஒரு டீசென்ட் பல்கிங்கான, அதான் லீன் பல்க்குக்கான ஒரு டயட் சார்ட். ஸோ அடுத்தது என்ன வீடியோ போடலாம், இது வந்து கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான் போடுறேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க டயட் பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு என்ன டயட் பற்றியோ ஒர்க் அவுட்ஸ் பற்றியோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் 40K ஃபாலோவர்ஸ் வந்துட்டால் நம்ம வந்து ஒரு கிவ் அவே பண்ண போகிறோம். அது என்னென்னா நான் என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. ஏன்னா என்னால் வந்து காசு வச்சு நான் ப்ரோட்டீனோ ஏதோ கொடுத்து கிவ் அவே பண்ண முடியாது. ஸோ ஐ கேன் டூ இஸ் நான் என்னோடய நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஏதாவது நான் வந்து ஆல்ரெடி ஸ்டோரி போட்டிருக்கேன், ஒரு 200 to 300 பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி I'm going to train him for a day. அதுவும் இல்லாமல் சில பேர் இப்போ நீங்கள் வந்து இல்லை ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா யூ கேன் கம். ஆனால் நம்ம எந்த ஜிம்மில் பண்ணுறோமோ அங்கே 1 day பே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஓகே என்ன தான் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி கூப்பிட்டு போனாலும் அது நல்லா இருக்காது. எந்த ஜிம் போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும், ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 day பே இருக்கும், லைக் 500 to 600 தான். ஸோ அது பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து வெல் அண்ட் குட், யூ ஆர் இன்வைட்டட். நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து சும்மா எனக்கு வந்து ஹாய்ன்னு அனுப்பாதீங்க, ஏன்னா நிறைய ஹாய்ன்னு வருது. சில பேர்லாம் மெசேஜ் பண்ணி வேறு ரிஃபரம் அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அனாயிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம எதாவது யூஸ்ஃபுல்லாக கேட்குறவங்க கூட இவங்க பண்ணுறதுனால அது இதுவாகிடுது. ஏன்னா நிறைய வீடியோவில் நிறைய சொல்லிட்டேன் நானே சென்னையிலேருந்து தான்ட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் அனாயாகுது. மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்துன்ட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாகவே மெசேஜ் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வெயிட் லாஸ் பற்றி இல்லை எதை பற்றி போடணுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை.